ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் இன் வாட்டர் மாலிக்யூல் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆக்சிஜன் வந்து சென்டரில் இருக்கும், ரெண்டு சைடும் வந்து ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் சிங்கிள் கோவலன்ட் பாண்ட் இருக்கும். ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆங்குலர், ஸோ இதோட ஷேப் வந்து பென்ட் ஷேப் ஆர் வி ஷேப். அதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 104.5 டிகிரி. இதுவே லீனியராக இருந்துச்சு அப்படின்னா 180 டிகிரியாக இருக்கும். ஆனால் இது வந்து லீனியர் கிடையாது, பென்ட் ஷேப். ஸோ இந்த வாட்டர் மாலிக்யூலில் இருக்கிற சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு மாலிக்யூல் எடுத்துக்கிறோம்னா அந்த மாலிக்யூல்ல ஒரு சில ஆக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த மாலிக்யூல் வந்து ரொட்டேட் பண்ணலாம், இல்லைனா ஒரு பிளேன் பாஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம், இல்லைனா அந்த மாலிக்யூல் அப்படியே வந்து இன்வெர்ட் பண்ணலாம். ஒரு தலையில போட்டு ரொட்டேஷன், ரிஃப்ளெக்ஷன், இன்வெர்ஷன் இந்த மாதிரி நம்ம ஒரு சில ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபைனலாக ஓரியன்டேஷன் கிடைக்கும். அந்த ஃபைனல் ஓரியன்டேஷனை நம்ம மாலிக்யூல் ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துட்டோமோ, அதாவது இனிஷியல் ஓரியன்டேஷன், நம்மளோட ஃபைனல் ஓரியன்டேஷனும் இனிஷியல் ஓரியன்டேஷன் வந்து கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே வந்து சிமிலரா இருக்கும். அந்த மாதிரி சிமிலரா இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து ஈக்குவலன்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம ஃபைனல் ஓரியன்டேஷன் இனிஷியல் ஓரியன்டேஷன் ஈக்குவலன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து அந்த மாலிக்யூலோட சிமெட்ரி ஆப்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வாட்டர் மாலிக்யூலோட சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர் மாலிக்யூல 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் வழியா பாஸ் ஆகிற ஆக்சிஸ், ஆக்சிஜன் வழியா இல்லை நேராக இருக்கிற ஆக்சிஸ் வந்து இசட் ஆக்சிஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன். எதுனா வச்சுக்கலாம், எக்ஸ் வச்சுக்கலாம், ஒய் வச்சுக்கலாம், இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இசட் ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹரிசான்டல் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளோட மாலிக்யூல் வந்து எக்ஸ் இசட் இந்த பிளேன்ல தான் வந்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம மாலிக்யூல் வந்து எந்த பிளேன்ல இருக்குதோ அந்த பிளேன் தான் வந்து, ஸோ நம்ம மாலிக்யூல் வந்து எந்த பிளேன்ல இருக்கோ அந்த பிளேன் தான் வந்து மாலிகுலர் பிளேன். ஸோ இப்போ என்னோட மாலிகுலர் பிளேன் வந்து எக்ஸ் இசட். அப்போ இதுக்கு 90 டிகிரிஸ்ல இருக்கிறது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ இதை எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் வாட்டர் மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் வரைவீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பேப்பரோட பிளேன் தான் வந்து உங்களோட மாலிகுலர் பிளேன். ஸோ இப்போ இந்த வெர்டிகல் வந்து இசட் வச்சிருக்கோம், ஹரிசான்டல் வந்து எக்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அப்போ இது வந்து மாலிகுலர் பிளேன். அப்போ இந்த பேப்பருக்கு நேராக இப்போ நீங்கள் ஸ்கேல் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 90 டிகிரிஸ்ல இருக்கும். ஸோ இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்போ நம்ம மாலிகுலர் பிளேன் வந்து என்ன தெரிஞ்சு இதில் மாலிகுலர் ஆக்சிஸ் எது அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ நமக்கு வந்து ரெண்டு ஆக்சிஸ் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, இசட் ஆக்சிஸ் இருக்கு. எப்பவுமே வந்து வெர்டிகலா எது இருக்கோ அது வந்து மாலிகுலர் ஆக்சிஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே மாலிகுலர் ஆக்சிஸ் வந்து இசட் ஆக்சிஸ் தான். ஸோ எப்பவுமே வந்து ஒரு மாலிகுலர் என்ன ரொட்டேஷன் பண்ணுறோம், என்ன ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறோம் அதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கணும். ஆனால் வந்து எந்த ஆக்சிஸ்ல பண்ணுறோம் அப்படின்றது நம்ம புரிஞ்சாலும் வந்து குரூப் தியரி வந்து ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வாட்டர் மாலிக்யூலோட சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் வந்து என்ன பார்க்க போறோம். ஸோ ஆக்சிஜன் அப்புறம் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு ஹைட்ரஜனுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடு இருக்கிறது H1, ரைட் சைடு இருக்கிறது H2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மாலிகுலர் ஆக்சிஸ் அதாவது இசட் ஆக்சிஸ் அது வழியா நம்ம வந்து இந்த மொத்த மாலிக்யூலையும் வந்து ரொட்டேட் பண்ண போறோம். ஸோ அது வந்து எந்த டிகிரியில் ரொட்டேட் பண்ண போறோம்னா 180 டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆக்சிஜன் அதே இடத்துல தான் இருக்கும், ஆனால் H2 வந்து லெஃப்ட் சைடு வந்துடும், H1 வந்து ரைட் சைடு வரும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து 1, செகண்ட் ஸ்ட்ரக்சர் 2 அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலராக தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே வந்து ஈக்குவலன்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு ஸ்ட்ரக்சருமே ரெண்டுத்துக்குமே ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ற இந்த ஆப்ரேஷன் பேரு ப்ராப்பர் ஆக்சிஸ் ரொட்டேஷன். ஸோ ப்ராப்பர் ஆக்சிஸ் ரொட்டேஷன் வந்து எப்படி டினோட் பண்ணணும்னா CN. இதில் என்னங்கிறது என்னன்னா ஆர்டர் ஆஃப் த ஆக்சிஸ். அதாவது நம்ம வந்து எந்த ஆர்டர் ரொட்டேட் பண்ணுறோம், எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம், இதில் வந்து இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்த எண் வேல்யூ வந்து நம்மளால கண்டுபிடிக்கணும். 360 டிகிரி டிவைடட் பை தீட்டா. இங்கே வந்து தீட்டா எதுனா இந்த 180 டிகிரி தான் வந்து தீட்டா. ஸோ 360 டிகிரி டிவைடட் பை 180. ஸோ இந்த எண் வேல்யூ வந்து 2 வருது. அப்போ இந்த ப்ராப்பர் ஆக்சிஸ் ரொட்டேஷன் வந்து C2 ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த C2 ஆக்சிஸ் வந்து C2 ஆக்சிஸ் ரொட்டேஷன் வந்து நம்ம எந்த ஆக்சிஸ்ல பண்ணிக்கணும், Z ஆக்சிஸ். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிக்கணும், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், திரும்ப அதே Z ஆக்சிஸ் வழியா அதே C2 ஆக்சிஸ் ரொட்டேஷன் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது C2 பண்ணு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ செகண்ட் டைம் பண்ணுவோம் அதே ஆக்சிஸ்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஆக்சிஜன் அதே இடத்துல இருக்கும், H1 வந்து திரும்ப லெஃப்ட் சைடு, H2 வந்து ரைட் சைடு இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரும் இந்த தேர்ட் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சேமா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஐடென்டிக்கல் இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து இந்த ப்ராப்பர் ஆக்சிஸ் ரொட்டேஷன் வந்து C2 ஆக்சிஸ் ரொட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அப்போ இந்த C2 வந்து 2 டைம்ஸ் நான் பண்ணுறது வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஐடென்டிட்டி ஆப்ரேஷனா ஒரு மாலிக்யூல் எந்த சேஞ்சுமே இல்லாமல் அப்படியே ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷனும் லாஸ்ட் ஓரியன்டேஷன் சேமா இருக்கும். ஸோ ஐடென்டிட்டி ஓரியன்டேஷன் ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் வந்து E அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணும். சிமெட்ரி ஆப்ரேஷன் வந்து வாட்டர் மாலிக்யூல் என்ன இருக்கு அப்படின்னா அது வந்து ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாம், இல்லைன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இது என்னன்னா ஒரு இமேஜினரி பிளேன் வந்து அந்த மாலிக்யூலை வந்து பைசெக்ட் பண்ணணும். ஸோ பைசெக்ட் பண்ணும்போது ரெண்டு ஹாஃப் தான் கிடைக்கும், 2 ஹாஃப்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ரெண்டு ஹாஃப்ல நமக்கு வந்து லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ரெண்டுமே வந்து சேமா இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் அர்த்தம். ஸோ இப்போ வாட்டர் மாலிக்யூல்ல பிளேன் ஆஃப் சிமெட்ரி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒன் ஆஃப் த பிளேன்ல வந்து நான் வந்து வாட்டர் மாலிக்யூல் பைசெக்ட் பண்ண போறேன். ஸோ அந்த பிளேன் வந்து ஆக்சிஜன் வழியா பாஸ் ஆகிற ஒரு பிளேன். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து சேமா இருக்கு. இது நீங்க வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி பார்க்கலாம், ரிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம். இந்த மாலிக்யூல் வந்து நான் ரெண்டா கட் பண்ணி ஒரு ஹாஃப் மட்டும் நான் வந்து மிரர்ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ அதோட ரிஃப்ளெக்ஷன் அந்த ஒன் ஹாஃப் சேர்த்து பார்க்கும்போது ஃபுல் மாலிக்யூலுமே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தாலுமே வாட்டர் மாலிக்யூல் வந்து இந்த மாதிரி நம்ம பைசெக்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து சேமா இருக்கு. ஸோ அப்போ இந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்து வாட்டர் மாலிக்யூல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா சிக்மா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். அண்ட் இது வந்து எந்த ஆக்சிஸ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் நம்மளோட வாட்டர் மாலிக்யூல் எந்த ஆக்சிஸ் எந்த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஸோ வெர்டிகல் இருக்கிறது Z ஆக்சிஸ், ஹரிசான்டல் வந்து X ஆக்சிஸ், ஸோ அதுக்கு 90 டிகிரில இருக்கிறது Y ஆக்சிஸ். ஸோ இப்போ நான் பிளேன் இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த வெர்டிகல் ஆக்சிஸ் வந்து Z, இது வந்து இப்படி வருது. ஸோ இந்த Y ஆக்சிஸ் மாதிரி வருது. ஸோ அப்போ இது வந்து Y. அப்போ இந்த பிளேன் வந்து YZ பிளேன். ஸோ இது வந்து மாலிகுலர் ஆக்சிஸ் வழியா வருது. ஸோ இது வந்து சிக்மா V அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதோட பிளேன் வந்து YZ. ஏன் வந்து மாலிகுலர் ஆக்சிஸ் நான் சொல்றேன், Z ஆக்சிஸ் வழியா தான் வருது. ஸோ இது வந்து சிக்மா V வெர்டிகல் ஆக்சிஸ் வழியா தான் வருது, பிளேன் ஆஃப் சிமெட்ரி அண்ட் YZ பிளேன்ல இருக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி இந்த மொத்த மாலிக்யூலுமே வந்து மொத்த வாட்டர் மாலிக்யூலுமே வந்து நம்ம எல்லா ஆட்டமுமே வந்து பாதியா அப்படியே பிரிக்கணும். ஸோ அப்படி நம்ம பாதியை பிரிக்கும் போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து சேமா இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆக்சிஸ் இருக்குன்னா ஒன்று வெர்டிகல் ஆக்சிஸ், சாரி Z, இன்னும் வந்து ஹரிசான்டல், ஸோ அது X.
ஸோ இதுவும் மாலிகுலர் ஆக்சிஸ் வந்து இன்வால்வ் இருக்கு. ஸோ இதுவும் சிக்மா வி தான். ஆனால் இது எந்த பிளேன்ல இருக்குன்னா எக்ஸ் பிளேன்ல இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு சிக்மா வி இருக்கனால இது வந்து சிக்மா வி டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த இது பார்த்தா புரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஆக்சிஜன் வழியா நம்ம வந்து பைசெக்ட் பண்றோம். ஸோ பைசெக்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு சேமா இருக்கு. ஸோ இது வந்து சிக்மா வி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து மொத்த மாலிகுலையும் வந்து ஆஃபா வந்து அது பிரிக்குது. ஸோ இதுவும் மாலிகுலர் ஆக்சிஸ் வழியா தான் பாஸ் ஆகுது. ஸோ இது வந்து சிக்மா வி டேஷ். ஸோ இப்போ வந்து C2 சிமெட்ரி பாருங்க. ஆக்சிஜன் வழியா இந்த வாட்டர் மாலிகுல் வந்து 180 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணும். ஸோ இதான் வந்து C2 ரொட்டேஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து வாட்டர் மாலிகுலோட சிமெட்ரி